வணக்கம் தினமலர் உரைக்கல் நேயர்களே. இன்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வாகனங்களில் பிரஸ், போலீஸ் மற்றும் டிஎன்இபி போன்ற ஸ்டிக்கர்கள் ஒட்டக்கூடாது என்று ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கிறார்கள். அது நாளை முதல் அந்த அமலுக்கு வர இருக்கின்ற சூழ்நிலையிலே நாளை 1ஆம் தேதிக்குள், மே 1ஆம் தேதிக்குள் அனைத்து ஸ்டிக்கர்களும் அகற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகு, அதாவது 2ஆம் தேதிக்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறையினரால் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிருக்கிறது. குறிப்பாக அந்த நம்பர் பிளேட் மீது அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தால் முதல் முறை அபராதமாக 500 ரூபாயும், 2வது முறை அபராதமாக 1500 ரூபாயும், வண்டிகளின், அதாவது அந்த வாகனங்களின் பிற பகுதிகளில் இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உரைகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம். அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ராஜேந்திர ராஜா சார், உங்களுடன் தான் துவக்கலாம் என்று இருக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பல வாகனங்களில் ப்ரெஸ்ஸு, போலீஸு, அதே மாதிரி டிஎன்இ, அதாவது இபி, அதே மாதிரி தலைமைச் செயலகம், ஹைகோர்ட்டு, அட்வொகேட்டு, அப்படி பல ஸ்டிக்கர்கள் எல்லா வண்டியிலும் உட்காந்து ஒட்டியிருக்காங்க. அதாவது ஸ்டிக்கர்கள் இல்லாத வண்டியே இல்லைன்னு சொல்ல, அவ்வளவு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அதை நீக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் இந்த விஷயத்தை பார்க்கிறீர்கள்? அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல முதலாவதாக தினமலர் உரைகள் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு தினமலர் நேயர்களை சந்திப்பதில் எனது மற்றற்ற மகிழ்ச்சி. தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் போர்டு விசிபிளா இல்லை அப்படிங்கிறது வந்து விசிபிளா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நியமிச்சிருக்காங்க. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல இந்த நம்பர் போர்டு இந்த சைஸ்ல இருக்கணும், இவ்வளவு விசிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அது பிரிஸ்கிரைப்டு லெட்டர்ஸ் இருக்கு, சைஸ் ஆஃப் த போர்டு இருக்கு. அது வந்து நம்ம வந்து ஏன் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, வாகனங்கள் வந்து விபத்துக்குள்ளாகும் போது, நம்ம வாகனம் விபத்து ஆகி போச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்றதுக்கு தேவையான சான்சஸ்க்கு அது நம்பர் பிளேட் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இல்ல நம்ம வாகனம் இன்னொரு வாகனத்துல இரவு நேரத்துல அல்லது லைட் இல்லாத நேரத்துல இடிச்சுட்டு போயிடுச்சு, அல்லது ஒரு வாகனம் வந்து குற்ற வழக்குகள்ல வந்து ஈடுபடுகின்ற பொழுது அந்த ஒரு வண்டி போச்சு, ஆனா நம்பர் பிளேட் தெரியல. நான் வந்து சென்னை மாநகர காவல்துறையில மிகப்பெரிய சவால்களை வந்து சந்திச்சதெல்லாம் இந்த நேம் அந்த நம்பர் போர்டு வந்து விசிபிளா இல்ல. ஒரு திருடன் வந்துட்டு போயிருக்கான், கிட்டத்தட்ட அவன் 130 சவரன் நகையை திருட்டிருக்கான். அவன் வந்து ஒரு 15-20 கொடுங்கூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, ஸ்நாச்சிங் குற்றவாளி. அவன் பாத்தீங்கன்னா அந்த பைக் 1.25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி வச்சிருக்காரு. அந்த பைக்ல வந்து அவர் வந்து நல்ல தம்பிள்ஸ் அடிச்சு கைய வந்து நம்ம கால் தொடை சைஸ்ல அவன் வச்சிருக்கான். அவன் கையில வந்து அப்படி அறுத்த பருந்து அடிக்கிற மாதிரி வந்து ஒரு பெண்ணுடைய கழுத்தில் இருக்கிற சங்கிலிய அப்படி போற போக்குல அடிச்சிட முடியும். ஆனா அவன் நம்பர் பிளேட் எங்கேயுமே விசிபிளா கிடைக்கல. அதனால ஒரு தடவை கைது செய்து கூட விசாரிச்ச போது, என் நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு என்னைய குற்றவாளியா பிக்ஸ் பண்ணுங்க சார், நீங்க வெறுமனே சந்தேகத்துல என்னைய வந்து நீங்க பிடிக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க பெரிய கிளைம் பண்ணாங்க. அதுல என்னால வந்து வெற்றி பெற முடியல. ஆனா அதன் பிறகு இன்னொரு வழக்குல அவனை விசாரிச்ச போதுதான் அந்த 1.25 சவரன் நகையை திருடினது நான் தான் ஒத்துக்கிட்டான். சோ அப்பேற்பட்ட குற்ற வழக்குகள் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும், நம்ம ஆக்சிடென்ட் கிளைமுக்கு வந்து விசிபிளா ஒரு வண்டி வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் குழந்தைய இடிச்சுட்டு போயிடுச்சு, அல்லது ஒரு வயசானவரை இடிச்சுட்டு ஒரு செக் போஸ்ட கிராஸ் பண்ணுச்சுன்னா அந்த நம்பர் பிளேட் விசிபிளா இருந்தா தான் அந்த செக் போஸ்ட கிராஸ் பண்ணுங்க. அந்த 4:40 இந்த பக்கமா போனா மெட்டடோர் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வண்டியோட நம்பர் இதுதான் அப்படின்னு நமக்கு விசிபிளா சொல்லிடுவாங்க. ஸோ இதற்கு இந்த நம்பர் பிளேட் அப்படிங்கிறது வந்து நியாயமான ஒன்றுதான். ஆனால் ஆன் த வே இந்த
இந்த சைன் போர்டு பாத்தீங்கன்னா ஆர்மி வச்சிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல ஜட்ஜி வச்சிருக்காரு. என்னங்க, ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் ஜட்ஜ்னு எழுதியிருக்காரு. ஒரு கோயிலுக்கு வரும்போது கூட ஜட்ஜ் எழுதிருக்காரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வழக்குரைஞர்கள் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அந்த உள்ள போகும்போது ஹைகோர்ட்டுக்கு போகும்போதோ அல்லது அம்பத்தூர் கோர்ட்டோ அல்லது சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு கோர்ட்டு போட்டுட்டு கோர்ட்டுக்குள்ள போகணும். ஆனா அவரே சில கல்யாண ரிசப்ஷனுக்கு வரும்போது கூட வழக்குரைஞர்களுக்கு வந்து அந்த கோர்ட்டோடய வந்துடுறதை நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம தொடர்ந்து அடுத்த கட்டத்தில் இன்னும் 2வது சுற்றுல இன்னும் அதுவும் பேசலாம் சார். ஜெகதீஷன் சார், இப்போ வந்து போலீஸ் போன்றவர்கள் சொல்வது இது அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது, அதாவது குற்ற பின்னணி அதிகமாக கொண்டவர்கள்லாம் இது போன்ற விஷயங்களில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு சுற்றுறாங்க அப்படின்னாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்ஸுன்ற முறையில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் ப்ரெஸ் அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம விசாரித்து போச்சு அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருப்பாங்க. இல்லை இன்னும் சில போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கான்றத மீடியாவில் ஒட்டிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ என்னென்னா ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, ட்விட்டரில் இருப்பாங்க, அதுவும் கூட மீடியா தானே சார் அப்படின்னு சோஷியல் மீடியா ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இன்னும் அட்டகாசம் ஆராய்ச்சகம் பண்ணுறாங்க. இரவு நேரங்களில் கொடுத்துட்டு வராங்க சார். பிடிச்சோன்னா நாங்கள் மீடியாவில் இருக்கோம், ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால வந்து இது போன்ற கட்டுப்பாடுகள் அவசியம் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம். நம்மளே சில நேரங்களில் பிரஸ் அப்படிங்கிற வண்டியை பார்க்கும் பொழுது நீங்க எந்த பிரஸ்ல எந்த மீடியால ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற நான் உண்மையிலே பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் சகஜமா நடக்கிற விஷயம் தான். அதாவது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக குறிப்பாக இந்த ஸ்டிக்கர்கள் எதற்காக தேவைப்படுகிறது அப்படின்னா, ஒண்ணு தன்னோட அதிகாரத்தை காண்பிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு பக்கம் காவல்துறையில இருந்து சின்ன சின்ன அபராதங்கள் தப்பிப்பதற்கும் இந்த நம்ம முறைகேடுகளை ஈடுபடுவதற்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். மிக குறிப்பாக இப்ப நீங்க ஒண்ணு இப்ப நான் வரும்போது நடந்த ஒரு விஷயம். நான் வந்து எப்பொழுதுமே நாங்க சீட் பெல்ட், நானும் சொல்றேன் மனைவியும் சரி, கார்ல வந்து சீட் பெல்ட் போட்டுதான் முன்னாடி போவோம். இவரோட வண்டியை கூர்ந்து பாக்குறாரு ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர், விட்டுட்டாரு, சீட் பெல்ட் போடுறான்னு விட்டுட்டாரு. அடுத்ததாக ஒருத்தர் சீட் பெல்ட் போடல, அவர் வந்து நிப்பாட்ட வர்றாரு, ஃபர்ஸ்ட் கையை அப்ப டக்குன்னு கையை எடுத்துறாரு, பின்னாடி லாயர்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அவர் அட்வைஸ் பண்றாரு, சார் சீட் பெல்ட் போடுங்க சார் அட்வைஸ் பண்றாரு. அடுத்து வர கார் சீட் பெல்ட் போடல, நிப்பாட்டிட்டாரு, ஃபைன் போடுறதுக்கு ஒரு ஆயத்தம் ஆயிட்டார். சோ எல்லாருமே இங்க காமனான இப்போ சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்ற அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட உயிர் முக்கியம், நிறைய விபத்துகள் நடக்குது, சீட் பெல்ட் போட்டா உங்க உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்திற்காக செய்யப்பட்டாலும் லாயர் நம்ம வச்சுக்க வேண்டாம், மீடியா பர்சனாலிட்டிஸ் நம்ம வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு காவல்துறையே பல நேரங்கள்ல போயிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ இந்த பல நேரங்கள் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுவாங்கன்னு நம்மளை வலியுறுத்துவாங்க. நம்ம மறுபடியும் காவல்துறையினர் எத்தனை பேர் ஹெல்மெட் போடுறாங்க, தலைக்கவசம் எல்லாரும் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம பண்ண முடியாது. நம்ம ரோட்ல போகும்போது ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்து ஏங்க நீ ஹெல்மெட் போட கேட்ட முடியுமா, கேட்டுட்டு நம்ம தாண்டி போயிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியாத சிக்கலான விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று கட்சிக்காரர்கள், மிக குறிப்பாக நீங்க கட்சிக்காரர்கள் வந்து அந்த கொடி எடுத்து வைக்கிறதும் அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறதும் அதுல பேர் எழுதுறதும் ஜாதி சங்க தலைவர்கள் சேர்றதும், நீங்க எனக்கு வந்து ஒரு இந்த ரோட்ல நான் தான் ராஜா, ஒரு கட்சி வண்டி போகுது அது மீறி நீ போயிடுவியா அப்படிங்கிற மாதிரியான தோரணைகள்ல போறது. பல டோல்ல வந்து நாங்க கட்ட மாட்டோம் பம்பு பண்றது, சண்டை பிடிக்கிறது, ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் நான் ஒட்ட மாட்டேன், நான் கட்சிக்காரர் வச்சிருக்கேன், நீங்க வந்து என்கிட்ட ஃபாஸ்டாக் கேட்பே அப்படின்னு சண்டை போடுறது போன்ற பல விஷயங்கள். அப்ப அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு தான் இது மிக குறிப்பா பயன்படுத்தப்படுகிறது. ஆனா பிரச்சனை கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு அறிவிப்பு வருதுங்கிறது இதே கூட குழப்பம் சொல்றாங்க. ஏன்னா அது நம்பர் பிளேட்ல மட்டும் தான் சரியா நீங்க வச்சுக்கணுமே தவிர நீங்க வேற இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டாம ஒட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் குளறுபடிகளா இருக்குன்னு சொல்றாங்க. நம்பர் பிளேட்டே நம்ம பார்க்கிறோம். நம்பர் பிளேட்டே சில நேரம் சில பேர் வந்து தமிழ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க தானா எழுதலாம் தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்கும் புரியும். நீங்க அந்த நம்பருக்கு கூட நியூமரிக்கா 1 2 3 4க்கு லா லூன்னு ஏதோ போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு என்னங்க இது நம்பர்னே தெரியாது. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டே கிடையாது. சில பேர் ரொம்ப ஆர்வப்படாத விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்க அந்த நம்பர் பிளேட்டுக்குள்ள தன் தலைவரோட ஸ்டிக்கர் ஒட்டுறது, தன்னுடைய கட்சியின் பெயரை எழுதுறது, அந்த நம்பர் பிளேட்டை மறைக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இது ஏற்கனவே நம்பர் பிளேட்டுக்கு பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மட், பிரிஸ்கிரைப்ட் சைஸ் இருக்கு. அதை தாண்டி நீங்க அதுல கலர் கூட இருக்கு. அதை தாண்டி நீங்க பண்ணி கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் ஒண்ணு, டொமஸ்டிக் வெஹிக்கிள்லாம் ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி நீங்க பண்ணி ஏற்கனவே ஃபைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அடிக்கடி மறந்து போயிட்டு நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இருக்கின்ற சட்டங்களை மறந்து இப்ப நீங்க ஆட்டோனா வந்து மீட்டர் போட்டு ஓட்டணுங்கிறது சட்டத்துல இருக்கு. ஷேர் ஆட்டோக்கு ஓட்டுறதுக்கு இந்த ஊர்ல பர்மிஷனே கிடையாது, சட்டத்துல இருக்கு. ஆனா ஷேர் ஆட்டோனா டெய்லி போய் நான் 100 ரூபாய் ஃபைன் கட்டி, எந்த போலீஸ்காரன் முதல்ல கண்ணில் போட்டாதான் அவர் 100 ரூபாய் ஃபைன் கட்டினா அவர் நாடு ஃபுல்லா ஓட்ட விட்டுருவாரு, மீட்டர் போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற சட்டம். எல்லோருமே வந்து துஷ்பிரயோகங்களை அடிக்கடி செய்தே இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களை நாம் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது சில பேர் ஒரு சில காவல் அதிகாரிகள் புதுசா வரும்பொழுது ஹெல்மெட் ரூல் இருக்கு, ஹெல்மெட் ரூல் இருக்கு. ஒருத்தர் சொல்லுவார் நாளை வந்து பில்லியன் ரேட்டோ ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அடுத்த ஒரு அதிகாரி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண மாட்டார், ஃபுல்லா குறைஞ்சிரும். இதுல என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டா இது வந்து எல்லோருக்கும் ஒரு பொது நன்மை கருதி இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்றால் அவசியம் இருக்கிறது. அதை பின்பற்றுபவர்கள் இன்னொரு மக்கள் எந்த அளவுக்கு பின்பற்றாங்க தாண்டி
இதை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியா இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரே மாதிரி நடந்துக்க போறாங்களா? யாரா இருந்தாலும் எங்களுக்கு பாரபட்சமே கிடையாதுங்க. அது வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் பிரஸ் ஒட்டிட்டு போறதா இருக்கும், பிரஸ்ல வேலை செய்யறது பிரஸ் ஒட்டிட்டு போலாம். யாரா இருந்தாலும் நாங்க நிக்க வச்சு கேள்வி கேட்போம். ஏன் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க, நீங்க உண்மையிலேயே அந்த மாதிரியான ஆள் தானா அப்படின்னு கேள்வி கேட்க, இல்ல ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரமும் போகுமா? ஒண்ணு, அப்படி முழு அதிகாரம் போனாலும் அவங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு இந்தியா மாதிரியான நாட்டுல பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இது வந்து மேல தலைமையில இருந்து சொல்ல போனா இதற்கு முதலாக அரசியல் கட்சி தலைவர்கள் மாற வேண்டும், அமைச்சர்கள் மாற வேண்டும். ஆள்கிறவர்கள் மாறும் பொழுது கீழே இருக்கிறவங்க நம்ம கேள்வி வைக்கலாம். இங்க டக்குனு மக்கள் எதுவும் செய்வாங்க, எங்க ஆள்கின்ற அமைச்சர்கள் அவங்க எதுவுமே ஃபாலோ பண்றதுல, ஸ்பீடா போறாங்க, சீட் பெல்ட் போடுறது கிடையாது, ஓவர் ஸ்பீட்ல போறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன கேள்வி வைப்பீங்க? அவங்கள ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களை நாம் என்ன கேள்வி வைக்க முடியுங்கிறதா சாமானியனோட கேள்வியாக இருக்கும். இந்த மாதிரியான சிக்கல்லாம், இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் ஒரு வாரம் 2 வாரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் பிடிச்சாங்க, அன்னைக்கு எத்தனை பேர் பிடிச்சாங்கன்னு செய்திகள் வரும். அதுக்கு பிறகு இதுவும் மறைந்துதான் போகும். கண்டிப்பா சார். ராஜா சார், இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்று சில பத்திரிகையாளர் சங்கங்கள் அமைப்புகள்லாம் சேர்ந்து இன்று காவல்துறை கமிஷனரிடம் ஒரு மனு கொடுத்திருக்கிறார். அந்த மனுவில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸுன்ற அடையாளத்துடன் வந்து வாகனங்களில் போனால் தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக செய்திகளை சேகரிப்பதற்கு எளிதாக இருக்கும். அது மட்டும் அல்ல, நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டாம்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் மெயினாக பார்த்தீங்கன்னா, இது வந்து காவல்துறை அதிகாரிகள் ஜெகதீஷன் சொல்வது, இது காவல்துறையினர் செயல்பாடுகள். அவர்கள் சரியான முறையில் வந்து எல்லா வாகனங்களும் அவங்க சோதிக்க வேண்டும். இது வந்து உண்மையான பிரஸா போலியான பிரஸா அவர்கள் தான் பார்க்கணுமே தவிர மொத்தமாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த ஜனநாயக கடமைக்கு பெரிய தடை விதிப்பது போல் இருக்குது அப்படின்ட்டு சில அமைப்புகள்லாம் இன்று வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது காவல்துறை மீது எல்லா பேர்டனும் போய் சேருது. அதாவது காவல்துறையினர் எல்லாத்தையும் சரியான முறையில் விசாரித்து யார் தவறானவர் யார் நல்லவர்கள் அவர் தான் முடிவு செய்ய வேண்டும் சொல்றாங்க. இது சாத்தியமா? அதாவது இது நண்பர் சொன்னதை போல இது காவல்துறை மீது தான் வந்து எல்லா சுமையும் விழுது. ஏற்கனவே காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கான அதிகாரிகள், இன்வெஸ்டிகேஷன் டீம் இல்லாதனாலதான் எந்த மர்டர் கேஸ்லயும் வந்து எல்லாமே அக்யூட்ல ஆயிடுது. இப்போ வந்து வெட்டிட்டு கவுண்டர் மர்டர் செத்து போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாட்சிகள் நீதிமன்றத்துல போய் ஆஜர்படுத்தவில்லை. இல்லைங்க, கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் போடல, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு மேன் பவர் போட்டா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அது இல்லாத விதத்துல இப்போ வந்து நீங்க 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு வந்து ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது வந்து எழுதித்தான் ஆகணும். ஆம்புலன்ஸ்ங்கிறது வந்து எழுதாம இருக்க முடியுமா? ஆம்புலன்ஸ்ங்கிறது எழுதாம மோட்டார் வெஹிக்கிள் வாகனத்து சட்டத்துல ஆம்புலன்ஸா இருந்தாலும் எழுதக்கூடாதுதான். அப்ப ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அத்தனை பேரும் ஒதுக்கணும். அதே மாதிரி பிரஸ் பீப்புள் வந்து இப்போ ஒரு விவிஐபி போறாருன்னா விவிஐபி வந்து இப்போ வந்து அம்பத்தூர்ல பேசிட்டாரு, பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு அடையாறுல பேச போறாரு. இதே டீம் வந்து அம்பத்தூர்ல இருந்து அடையாருக்கு சிஎம் ஃபாலோ பண்ணி போகணும். சிஎம் உடைய கான்வாய் அங்க போய் சேர்ந்துரும். ஆனா இந்த பிரஸ் பீப்புளுடைய கான்வாய் அங்க போய் சேராது. கவர் பண்ண முடியுமா? பிரஸ் பீப்புள் நீண்ட காலமா வந்து அந்த பிரஸ்ன்னு போடுறத வந்து எப்பவுமே வந்து அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த விவிஐபியோடவே ஃபாலோ பண்ணி அவங்க போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இதுல வந்து யாரெல்லாம் ஃபேக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா அவசியம்தான். இந்த பிரஸ்ன்னு போட்டுட்டு தான் நீங்க வந்து ராஜீவ் காந்தி கொலையில வந்து நான் தான் முக்கிய சாட்சி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுல வந்து பிரஸ் கேட்ல தான் வந்து தானுவும் சிவராசன், தானு, நளினி, சுபா 5 பேரும் பிரஸ் கேட்ல வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு பிரஸ் பாஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பிரஸ் பாஸ் எங்கேயோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து பிரஸ்க்குள்ள உட்காந்து அவங்க ராஜீவ் காந்தி கொலையை அரங்கேற்ற முயற்சி செஞ்சாங்க. அதை தடுத்து நிறுத்தினது நான் தான் வந்து பிரஸ் கேட்ல நீங்க எப்படி வந்தீங்க, இது ஆத்தரைஸ்டு பிரஸ் பாஸ் இல்ல, நீங்க தயவு செஞ்சு வெளியில போங்கன்னு அவங்களை கொண்டு போய் நான் வெளியில விட்டதுனால அவங்க வந்து அந்த பிரஸ் கேட்ல இருந்து வந்து அவங்களால அட்டெம்ப்ட் பண்ண முடியல. ஆனா மிஸ்யூஸ் நடக்கதான் செய்யுது. ஆனால் இந்தந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் செக் பண்ணணும்னு ஒரு தம்ப் ரூல் கிரியேட் பண்ணிட்டு இப்ப பிரஸ்னா வந்து ஒருவேளை முன்னாடி வச்சு இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி கண்ணாடியிலேயே ஓம் முருகா, முருகன் துணைன்னு போட்டு வச்சிருக்காரு, சங்கிலி ஆண்டவர் துணைன்னு போட்டு வச்சிருக்காரு, பெருசா எழுதியிருக்காரு. அப்ப எங்க இந்து மதத்துல மட்டும் எழுத வேண்டாமா? இப்ப இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல நீங்க ஒவ்வொரு சிக்னல்ல நிற்கும் போது தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்று கொள்வான்னு எழுதி வச்சிருக்காரு. என் மனைவியே எனக்கு துணை அப்படின்னு எழுதியிருக்கான், என் தாயின் சீதனம் அப்படின்னு போட்டிருக்கான்.
ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் இப்படி எல்லாம் எழுதியிருக்கான். இத்தனை வண்டியில இருக்கிற எல்லாத்தையுமே அழிப்பது இல்ல சார், அவங்க வந்து அதிகார பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அத்தியாவசியம் எடுத்துட்டா டாக்டர்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு. டாக்டர்ஸ் நீண்ட காலமா இது நான் குழந்தையா இருக்க போறதுக்காக டாக்டர்ஸ் ஒரு சின்ன ஸ்டிக்கர் வச்சிருப்பாரு. ஒரு கோல்ல ஒரு பாம்பு சுத்துற மாதிரியான டாக்டர் ஸ்டிக்கர் ஒண்ணு இருக்கும். டாக்டரை பார்த்தும் ஜட்ஜை பார்த்தும் தான் எல்லாருமே வந்து ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. என்னங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து கேஎம்சி அண்ணா நகர்ல இருந்து கேஎம்சிக்கு ஒரு எமர்ஜென்சி அட்டன் பண்றதுக்கு டாக்டர் போறாரு. அவரு வந்து பரவாயில்ல, இந்த சிந்தாமணி சிக்னல்ல 9 நிமிஷம் போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு, பரவாயில்லன்னா பரவாயில்லையா? அவர் ஒருவேளை அந்த லெப்ட்ல முன்னாடி இருப்பாரானால் அந்த போலீஸ் கிட்ட ஒரு எமர்ஜென்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிராஸ் பண்ண முடியும். அவர் இறங்கி வந்து செக் பண்ண முடியாது. அவர் டாக்டர் சிக்னல் போட்டிருக்காரு, அவர் போகட்டும். அவர் ஆம்புலன்ஸ் சிக்னல் போட்டிருக்காரு, அவர் போகட்டும். அவரு ஜட்ஜு ஸ்டிக்கர் போட்டிருக்காரு, அவர் போகட்டும் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல ஒரே கான்செப்ட் தான் அதுல இருப்பாரு. அவர் வந்து முடிவெடுக்கணும். ஓ, இவர் டாக்டர், இவர் அவசரமா இருப்பாரு, போகட்டும். இவர் ஜட்ஜு, இவர் அவசரமா இருக்கிட்டு போகட்டும். இவர் பிரஸ்காரவங்க அவசரமா இருக்கிட்டு போகட்டும்னு அவர் முடிவெடுத்து ஆகணும். இதுல வந்து பேக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஐடியாவை கண்டுபிடிக்கணுமே ஒழிய யாருமே ஸ்டிக்கர் போட்டு கூடாதுங்கிறத வந்து நடைமுறைப்படுத்துவது மிகவும் சாத்தியம் இல்லாதது. இது வந்து ஏற்கனவே சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பினாரு. அதுக்கு சித்தண்ணன் அப்படிங்கிற சீனியர் மோஸ்ட் போலீஸ் ஆபீசர் இதே பதில் தான் சொன்னாரு. சித்தண்ணன் என்ன சொன்னாருன்னா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. என்னங்க, அப்ப வக்கீல்கள் அத்தனை பேர் இப்ப டாக்டர்ஸை மட்டும் விட்டுட்டு வக்கீல்கள் மட்டும் போட்டுக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா? நம்ம வக்கீல் ஒரு உண்மையாலுமே படிச்சு அவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரா இருந்தாருன்னா அவரும் வந்து நேரத்துக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால ஆனா ஃபேக் வக்கீல் போடுறாங்க, ஃபேக் டாக்டர்ஸ் போடுறாங்க, ஃபேக் பிரஸ் போடுறாங்கிறதுக்காக உண்மையான டாக்டர்ஸை கண்டிப்பதோ அல்லது அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன அட்வான்டேஜ், அவசரத்துக்கு போய் சேர வேண்டிய அட்வான்டேஜ், அந்த அட்வான்டேஜை குறைப்பது சரியா இருக்குமா அப்படின்னு வந்து கமிஷனர் சென்னை சிட்டி யோசிக்கணும். கண்டிப்பா சார். அதே மாதிரி சார் ஜெகதீஷன் சார், இப்போ அந்த நம்பர் பிளேட் இதில் பார்த்தீங்கன்னா பல டிசைனாக நம்பர் பிளேட்டெல்லாம் போட்டிருக்கிறது, மண்டை ஓடு போடுறது, அப்புறம் தலைவரில் போடுறது, ஜாதி தலைவரில் போடுறது, நடிகர்களை போடுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 8055 ஒரு நம்பர் கிடச்சிதுன்னா அதை பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு போட்டுருவாங்க. பாஸ் BOSS பாஸ்ன்னு ஆக்கிடுவாங்க 8055 ஒரு நம்பர்லாம் கிடச்சா. ஸோ நம்பரே வந்து இவங்க வந்து நமக்கு பார்க்க முடியாத சூழ்நிலையில் எழுதுகிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து பெரிய அளவில் கண்டு கொள்வதில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க சார், இது மாதிரி சட்டம் வந்திருக்கிறது, சட்டம் வந்தனால பாயும், ஓகே. ஆனால் சில நாட்களில் நடவடிக்கை மாறி இது லஞ்சமாக மாறக்கூடிய நிலை உருவாகும். இப்போ 1500 ஃபைனு, 500 ஃபைனை வந்து இவர்கள் வந்து 100 ரூபாலாம் வந்து முடிச்சிடலாம், நீ கொடுத்துட்டு போங்க அப்படின்ற சூழ்நிலை மாறும். அதனால் இது வந்து போலீஸுக்கு, காவல்துறைகளுக்கு லஞ்சத்திற்கு ஒரு வழியாக வகுக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஓரளவுக்கு உண்மைதாங்க. ஆனா இப்ப முன்னதிக்கும் இப்பைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையினர் மேற்குறிப்பாக நீங்க வந்து சொல்றது போக்குவரத்து காவல்துறையினர் வந்து ஒரு காலத்துல எந்த வயலேஷன்னாலும் காசு வாங்கிட்டு ஒரு 1000 ரூபாயா நீங்க 100 ரூபாய் கொடுங்க 200 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கிட்டு இருந்த காலகட்டம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு பாக்குறேன். ஒண்ணு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, யார் எங்க இருந்து போன்ல கேமரா வீடியோ எடுக்கிறாங்கிறது தெரியல. இன்னொன்னு அவங்களே பல இடங்களில் சிசிடிவி கேமராஸ் வச்சுக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ற வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் சலான் அனுப்புறாங்க. அதனால முறைப்படி ஃபைன் என்னவோ அந்த ஃபைனை கட்டுங்க அப்படிங்கிறாங்க, சலான் போட்டு கொடுக்குறாங்க. அதையும் பார்க்கிறோம். சில நபர்கள் பொதுமக்களும் வந்து சரி ஓகே நான் ஃபைன் கட்டிடுறேன், நான் கோர்ட்டு போய் ஃபைன் கட்டிக்கிறேன், நம்ம சலான் வாங்கிட்டு போற சம்பவங்களும் பார்க்கிறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுவும் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடக்குதான் செய்யுது. இப்ப வந்து நிறைய மக்களுக்கு வந்து காமன் மேனுக்கு இந்த மாதிரியான நம்பர் பிளேட்ல இந்த மாதிரி முறைகேடுகள் பண்ணிருந்தா இல்ல வந்து சரியான வைக்காட்டி, அதாவது அந்த பிரிஸ்கிரிப்ஷன் படி இந்த சைஸோ நீங்க சொல்ற மாதிரி ஷேப் மாத்துறது, இல்ல நம்பர்ஸ் வந்து வேற மாதிரி தலைகீழா போட்டுறது, வேற ஒரு நடிகர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறது, இல்ல வந்து தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது அதுக்கு எவ்வளவு ஃபைனுங்கிறது தெரியாத காரணத்தினால காவல்துறை சொல்லுவாங்க, நான் பிடிச்சிருக்கேன், உனக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய், நீ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் 300 கொடுத்தா போதும் அப்படின்னா இது லஞ்சத்திற்கு வழிவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால சொல்றீங்க இது ஏற்கனவே இருக்கின்ற சட்டம் தான். இந்த சட்டத்தில் புதுசாக இன்னைக்கு வந்து ஏதோ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வர ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான். இந்த சட்டத்தை எப்பொழுதே பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. காவல்துறை திடீர்னு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒருத்தர் நான் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு நினைக்கிறேன், அப்ப இருக்கிற ரூல்ஸ் வந்து நான் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்வதும், அவர் போன பிறகு அடுத்து வருகிற அதிகாரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, நான் வேற வேலை பாக்குறேங்க அப்படின்னு சொல்வதுங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கிறது. எந்த ஒரு காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை வந்தாலும் சரி, அவர் அந்த அதிகாரியாக வரும் பொழுது இது சென்னை சிட்டி ஃபுல்லா நாங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், புதுசாக நாங்க எதுவும் கொண்டு வரல, இந்த ரூல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணாடி நீங்க இனிமேல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா கொண்டு வரணும். நீங்க
ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எப்பொழுதுமே செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க ஒண்ணுமே இல்லை, ஹெல்மெட் ரைடரே பார்க்கலாம். நீங்க வந்து சில நேரங்கள்ல என்ன சொல்றாங்க, பில்லியன் ரைடர் கண்டிப்பா போடணும், சில நேரங்கள்ல அதை பெருசா கண்டுக்கிறது இல்ல, சில நேரங்கள்ல ஃபைன் போடுறாங்க, சில நேரம் ஃபைன் போடுறது இல்ல. இது இன்னொன்னு நிறைய டெக்னாலஜி இப்ப ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. சில சிக்னல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப கேப்சர் பண்ணுது, கேப்சர் பண்ணி நம்ம வீட்டுக்கே வந்து சலான்லாம் அனுப்பிச்சிட சிஸ்டம்லாம் இருக்கு. இது சிட்டி ஃபுல்லா கொண்டு வரும். மிக குறிப்பா மெட்ரோ சிட்டி மாதிரி சென்னை மாதிரியான பெருநகரங்கள், இல்ல வந்து கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்கள், திருச்சி மாதிரி நகரங்கள்லாம் இது எல்லா இடங்களும் தானா இம்ப்ளிமெண்ட். ஏன்னா இருக்கின்ற போலீஸ் போர்ஸ் வந்து பத்தாது. நீங்க வந்து சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 80 லட்சத்துல இருந்து 1 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த வாகனம் ஓட்டுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப இது எல்லாரையும் கண்காணிப்பது முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. இன்னொரு அதே பெரிய குறையா மாறிடும். ஒருத்தர் பிடிச்சவர் என்ன சொல்லுவாரு, சார் என்ன பிடிக்கிறீங்க, அவர் போயிட்டாரு பாருங்க, அவரும் இதே மாதிரிதான் ஸ்டிக்கர், அவரும் நம்பர் பிளேட் சரியா போடாம இருக்கு, நம்பர் பிளேட் இல்லாம கூட போறாரு, இல்ல வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி டீ போர்டு வெஹிக்கிள் சாதாரண ஓட்டுற, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு வந்துட்டு இது ஒன்றும் நம்ம ஆர்டி ஆஃபீஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ இதுல மிக குறிப்பாக எவ்வளவு தூரம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமோ, தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியுமோ, நீங்க வந்து மேன் பவரை ஏற்கனவே இருக்கின்ற மேன் பவருக்கு இந்த டெக்னாலஜி அதிகப்படுத்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா இது பண்ணும்போதுதான் இது இன்னும் எஃபெக்டிவா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு தேவையில்லாம நீங்க இப்போ போய் ஒருத்தர் பிடிக்கும் போது ஒருத்தர் கட்சிக்காரரா இருப்பாரு, நீ எப்படி என்ன பிடிக்கலாம் சண்டை போடுவாரு, காவல்துறையிட்ட எதிர்வாரு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி காட்சிகளும் பார்த்திருக்கோம். கட்டி புரண்டு காவல்துறை சண்டை போற காட்சிகளும் நான் பார்த்திருக்கோம் சில காட்சிகள். அப்ப அதெல்லாம் தவிர்க்கணும்னா நிறைய தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு, இந்த சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். நீங்க வந்து எல்லோருக்கும் இந்த சட்டம் தான், இந்த சட்டம் போட்டவங்களுக்கும் சரி, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களுக்கும் சரி, இந்த சட்டத்தை வந்து சட்டத்தால பயனடையும் நினைக்கின்ற பொதுமக்களுக்கும் சரி, எல்லோருக்கும் சமம் தான். யாராக இருந்தாலும் இப்ப நீ சொல்ற மாதிரி பிரஸ் ஓகே, நீ உண்மையிலே வந்து ஒருத்தர் ஐடி கார்டு காமிச்சார், பிரஸ்ல தான் ஒரு பிரஸ், நீங்க ஓகேங்க நீங்க போலாம். பிரஸ்ஸே இல்லாம ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா அவங்க நிக்க வச்சு கேட்கணும். பல நேரங்களில் போலீஸ் என்ன பண்றாங்க, பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பா, எதுக்கு நமக்கு தேவையில்லாத ரொம்ப இதான் பத்திரிகையில இருப்பான்ப்பா, நமக்கு தேவையில்லாம பத்தி எழுதுவான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அந்த பயம் ஏன் வருகிறதுனா இவங்க தப்பு செய்யறாங்க. சில நேரங்கள் தப்பு செய்யும்போது நம்ம தப்ப வெளியே கொண்டு வந்துருவான், அவன் தப்ப நம்ம கேள்வி கேட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இருக்கின்ற காவல்துறையில நேர்மை இன்னும் அதிகமா வர வேண்டிய அவசியம் இருக்கு. போக்குவரத்து காவல்துறையோ இல்ல வந்து சிவில் போலீஸோ அவங்கள்ட்ட ஒரு காவல்துறையில் நேர்மை வரும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அடுத்தவனை தட்டி கேட்கலாம் அப்படிங்கிற ஒன்று வரும். இன்னொன்னு, அதிகாரத்தில் இருப்பவர்களும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்ப வந்து நாளைக்கு வந்து கட்சிக்காரனை எப்படி பிடிக்கலாம் நீ அப்படின்ட்டு யாரோ ஒரு அமைச்சரோ இல்ல கவுன்சிலரோ எம்எல்ஏவோ கேள்வி கேட்காம, காவல்துறைக்கு அந்த பவர் இருக்கு, அவங்க நியாயமா நடந்துக்கிறாங்க, அதை நாங்க தலையிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை அதிகாரத்தில் இருப்பவர்களும் எடுக்க வேண்டும். அப்பதான் இது வந்து ஸ்மூத்தா இம்ப்ளிமெண்ட் ஆகும். கண்டிப்பாக சார். சார் ராஜேந்திர ராஜா சார், இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருமே நீங்களும் அவரும் சொன்னது போல் இந்த சட்டம் இன்று கொண்டு வரப்பட்டுள்ள 1988 விதி 50 அண்டர் செக்ஷன் 177 இதுபடி தான் வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 36 வருடத்திற்கு முன்பே இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அப்பப்போ ஞாபகத்தை வந்து அம்னீஷியா வந்து திருப்பி ஞாபகம் வந்து திருப்பி ஞாபகப்படுத்தி திருப்பி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. அது எப்படி ஹெல்மெட் சட்டத்தை கொண்டு வருதோ அது மாதிரி மறந்து போய் கொண்டு வருகின்றோம். இப்போ திடீர்னு கொண்டு வந்து அமலாக்க முயற்சி செய்கிறார்கள். இது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? இது வந்து சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு கையில ஒரு மிஷின் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, காவல்துறை ஃபைன் போடுறதுக்கு கையில ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. இது மாண்புமிகு தமிழக முதல்வர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மற்றும் கமிஷனர், டைரக்டர் ஜெனரல் போலீஸ், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர், டிராபிக் ஏடிஜிபி, இவங்க 5 பேருக்கும் 6 பேருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உங்க கையில ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல அந்த நம்பர் பிளேட்டை டைப் பண்ணா இந்த வண்டி வந்து பிரஸ் வண்டியா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். பிரஸ் வண்டியா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். போலீஸ் ஆபீசர் அவங்க பேர்ல வண்டி எடுத்திருந்தாங்கன்னா இந்த வண்டிக்கும் இந்த ஓனருக்கும் சம்பந்தம் இருக்குதா, ஓனருடைய அட்ரஸ் உடனே வந்துடும். இந்த ஓனருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் இந்த வண்டியை ஓட்டி வந்தால் பிடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணா அவனுக்கு ஃபைனை போடுங்க. நீங்க என்னென்னலாம் பிடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்பர் பிளேட் பிடிக்கணும். பம்பர் கழட்ட சொன்னீங்க, நாங்க கழட்டிட்டோம். பம்பர் வந்து ஆபத்தா இருக்குது, பம்பர் வந்து இடிக்கிறதுனால வந்து அந்த ஏர் பேக் ஓபன் ஆகல, அதனால நிறைய விபத்துல செத்து போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு சொன்னதை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்டாங்க. இது ஒபேடு. அதே மாதிரி ஹெல்மெட் உயிர் போகுது, பின்னாடி உட்காந்துருக்கணும், கண்டிப்பா ஹெல்மெட் போடணும். சில பேர் பாத்தீங்கன்னா தன் அன்பான குழந்தை வந்து பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவான், குழந்தை கீழே உணர்ந்து இறந்து போயிருக்கோம், அப்பா தப்பிச்சுக்குவான். அப்படி இருக்க, அப்படி இல்லை, பின்னாடி உட்காந்துருக்கும் ஹெல்மெட் கட்டாயம், அதை நீங்க போடுங்க. அதே மாதிரி கண்ணாடியில பிலிம் ஓட்டிட்டு ராத்திரியில பாத்தீங்கன்னா உள்ள யாரு உட்காந்துருக்கான்னு தெரியாது. சில நேரங்களில் பல நேரங்களில் அது மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அதை நீங்க ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஆனா
இந்த பிரஸ் ஸ்டிக்கரு, டாக்டர் ஸ்டிக்கரு, வக்கீல் ஸ்டிக்கரு, போலீஸ் ஸ்டிக்கருக்கு உங்க கை மிஷினை வச்சு நீங்க செக் பண்ணி அப்படி தவறா வந்து அந்த ஸ்டிக்கரை பயன்படுத்தி இருந்தா ஃபைன் போடலாமா ஒழிய இது நீங்க எராடிகேட் பண்ண முடியாது. பண்றதா இருந்ததுன்னா ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய பிளேட்ல இருந்து நீங்க வந்து இபி ஆபீஸ், எக்ஸ் ஆர்மி, எத்தனை பேரை நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும்? சொசைட்டில மிகப்பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும். இல்ல அவ்வளவு மேன் பவரும் உங்ககிட்ட இல்ல. இதை வந்து நீண்ட நாளைக்கு கடைபிடிக்க முடியாது. நிறைய ஆபீசர்ஸ் முயற்சி பண்ணி அதை கடைபிடிக்க முடியாம போயிடுச்சு. அதனால நீங்க ஆல்டர்னேட்டிவா வந்து மிஷினை வச்சு இது மாதிரி ஃபேகா போறவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து கடுமையா தண்டனை செய்யுங்க. ஆனா உண்மையாலுமே போட்டு போற டாக்டரா இருப்பார்மானால், ஜட்ஜா இருப்பாரானால் அவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கறது. ஏன்னா இப்போ ஒரு வண்டியில உட்காந்து போறாரு, இறங்கியா கீழே அப்படின்னு ஒரு டிராபிக் கான்செப்ட் சொல்றாரு. ஒருவேளை அவரு டாக்டரா இருந்தா இறங்கு சார் கீழேன்னு சொல்லுவாரு, அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். வக்கீல்னு ஒரு போர்டு இருந்துச்சுன்னா இறங்கு சார் வக்கீல் சார், ஏன் சார் அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி ஒரு 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 ஜட்ஜ் இருந்தா ஜட்ஜு உள்ள போறாரு, ஜட்ஜு தானான்னு கண்ணாடியை திறந்து பார்த்துட்டு ஜட்ஜா இருந்தா விட்டுறலாம். கேட்டாங்க போலீஸ் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, திருட்டு பசங்க எல்லாம் போலீஸ் போர்டு போட்டு ஒரு வண்டி போச்சுனாவே, இப்ப என் வீட்டு பக்கத்துல அப்பப்போ ஹவுஸ் பிரேக்கிங் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு திருமங்கலத்துல. இப்ப என் வீட்டு பக்கத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் குடி வந்துட்டாருன்னு இந்த தெருவுல திருட்டே நடக்கிறது இல்ல. சைலேந்திர பாபு சார் குடியிருக்கிற வீட்டு பக்கத்துல திருட்டே நடக்கல. டி.கே. ராஜேந்திரன் தெருவுல பெரியய்யா பக்கத்துல குடியிருக்கிறாரு, அவர் வீட்டு பக்கத்துல. ஏன்னா நாங்க குடியிருக்கிற வீட்டு பக்கமே திருடன் வர்றதில்லை. சோ போலீஸ்னு ஒரு வண்டியை போட்டு போனா அட்லீஸ்ட் போலீஸ் வண்டியை திருட வேணாம்னு நினைப்பான். போலீஸோடைய மோட்டார் சைக்கிளே பல இடத்துல திருடிட்டு போயிட்டானுங்க. அவன் ஸ்டிக்கரை வந்து போலீஸ் ஓட்டிருந்தா இது போலீஸ் வெஹிக்கிள் திருட வேணாம்னு நினைப்பான். நிகழ்ச்சியோட இறுதி கருத்து வந்துட்டோம். உங்களோட இறுதி கருத்து என்ன சார்? என்ன பண்ணலாம் நடவடிக்கை? ஒரு இல்ல சிறிய சுருக்கமா சொல்லுங்க. வேகா பயன்படுத்துறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் கண்டுபிடிக்கும் இல்லையா, இதை கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரை முயற்சி செய்யட்டும். சட்டப்படி அவர்கள் முயற்சியை வந்து நம்ம வரவேற்கிறோம். என்னங்க, ஆனா அது வந்து சாத்தியமில்லை என்பதையும் அவங்களுக்கு பதிவு செஞ்சுக்கலாம். நீங்க என்ன சார் ஜெகதீஷன் சார், நீங்க என்ன சார்? அதாங்க, இது அவர் சொல்ல மாதிரி ஆல்டர்னேட் சிஸ்டம் தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பத்தை நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அப்பதான் வந்து இது வெற்றிகரமான திட்டமாக மாறும். ஒண்ணு. இன்னொன்னு, இது எல்லோர் மட்டத்திலும் இது வந்து தொடர்ச்சியா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தவித பாரபட்சம் இன்றி யாருடைய வண்டியா இருந்தாலும் அன்லஸ் ஆம்புலன்ஸை தவிர மற்ற எல்லா வண்டியிலும் நீங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நிப்பாட்டி கேள்வி வைக்கின்ற உரிமை. இன்னொன்னு, இந்த பொதுவாகவே காவல்துறையினர் வந்து ஒரு பொறுப்புணர்வோட தான் பேச வேண்டிய அவசியம், ஒரு மரியாதையோட பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க வந்து பல நேரங்கள் அந்த கான்ஸ்டபிளரி போர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒருத்தரை பார்க்கும்போது தரக்குறைவா பேசுறது இல்ல வந்து உரிமையில பேசுறது அப்படிங்கறது செய்யறாங்க. அது மாற வேண்டும். அது ஒரு ஹையர் கிரேடர் ஆபீசர்னா அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அந்த மரியாதைங்கிறது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்கிறார் அப்படிங்கிற போது ஒரு சீட் பெல்ட் போடல, ஹெல்மெட் போடல அப்படிங்கிற ஒரு கொலை குற்றம் செய்யல. கொலை குற்றவாளி கிடையாது, பெரிய திருடெல்லாம் கிடையாது அவரு. அப்ப அதற்கு உண்டான மரியாதை கொடுத்து, இப்ப நீங்க யூஎஸ்ல எல்லாம் வந்து இப்ப நாங்க வேகமா சில நேரம் வண்டியில போயிருக்கும் போது ஸ்டாப் பண்ணுவாங்க. முதல்ல நீங்க கேட்பாங்கன்னா உங்க வண்டியில இருக்க யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சி இருக்குங்களா, வேகமா போக வேண்டிய அவசியம் மரியாதையா கேட்பாங்க. அதற்கு பிறகு ஃபைன் போட்டுருவாங்க, கிளியரா ஃபைன் போட்டுருவாங்க. உங்களோட இதுல பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இல்லாம நீங்க உடனடியா பைக் சாவியை பிடிக்கிட்டு போறது, நீங்க வந்து தரக்குறைவா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது பொதுமக்களுக்கும் ஒரு காவல்துறையினால ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காவல்துறை உங்கள் நண்பன் பல நேரங்களில் சொன்னாலும் அதை முறையா இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை அப்படிங்கிற பார்க்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லோருக்கும் எல்லா மட்டத்திலும் யாராக இருந்தாலும் இந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவான இது பொருந்தும் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணும் போது மக்களும் பொதுமக்களும் அவங்களே ஓகே, இது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாமானியனும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி சமமா கருதுறாங்க. அப்ப நம்மளும் மாறணும், மக்களும் தேவையில்லாம ஸ்டிக்கர் ஒட்டுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்படி விடுபடுவாங்கன்னு நான் பார்க்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக உங்கள் மேலான கருத்தை தெரிவித்த ராஜேந்திர ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் ஜெகதீஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நேரிலே இன்று வாகனங்களில் அதுவும் நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுவதை அதற்கான கட்டுப்பாடுகளை பற்றி பேசினோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.